நாடு முழுவதும் ஒரே சீரான வரி விதிப்புக்கு வகை செய்யும் சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் நிறைவேற்றப்பட்டுவிட்ட நிலையில் அதிகார வரம்பு நிர்ணயம் தொடர்பாக மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே இழுபறி நீடிக்கிறது. இதன் காரணமாக ஜிஎஸ்டி சட்டத்தை ஏப்ரல் முதல் நடைமுறைக்கு கொண்டுவர இயலாமல் போனது. ஜூலை மாதம் இதை அமலுக்கு கொண்டு வருவதற்கான பணிகள் விரைவுபடுத்தப்பட்டிருக்கும் நிலையில் இதன் இறுதிக்கட்ட ஆலோசனைக் கூட்டம் ஸ்ரீநகரில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. நிதி அமைச்சர் அருண் ஜேட்லி தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் அந்தந்த மாநிலங்களின் முக்கிய அதிகாரிகளும் அமைச்சர்களும் பங்கேற்கின்றனர். இதில் பங்கேற்பதற்காக தமிழக நிதி அமைச்சர் ஜெயக்குமார் நேற்று ஸ்ரீநகர் புறப்பட்டு சென்றார். கூட்டம் நடைபெறுவதையொட்டி ஸ்ரீநகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனிடையே ஜிஎஸ்டியில் 5, 12, 18 மற்றும் 28 ஆகிய 4 கட்ட வரி விதிப்பு இருக்கும் நிலையில் காப்பீடு, செல்போன் கட்டணங்களுக்கு 5% மட்டுமே வரி விதிப்பு இருக்கும் என்று கூறப்படுகிறது. இதனால் ஜிஎஸ்டி அமலுக்கு வந்த பின்னால் காப்பீடு மற்றும் செல்போன் சேவைகள் கட்டணம் குறைய வாய்ப்பிருப்பதாக கருதப்படுகிறது. அதேவேளையில் கார்கள், புகையிலை பொருட்கள், பான் மசாலா, குளிர்பானங்களுக்கான வரி விதிப்பு 28% இருக்கும்.